வீட்டில் உள்ள கடன்கள் அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் பெருகவும் லட்சுமி கடாட்சம் நிலைக்கவும் சாஸ்திரங்களில் சில எளிய ஆன்மீக பரிகாரங்களும் வழிபாடுகளும் கூறப்பட்டுள்ளன. நம்பிக்கையோடும் சுத்தத்தோடும் இவற்றை செய்து வரும்போது கடன் அடைப்பதற்கான புதிய வழி வருமான வாய்ப்புகளும் கதவு திறக்கும். மைத்ரேய முகூர்த்த வழிபாடு. தமிழ் பஞ்சாங்கத்தில் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை மைத்ரேய முகூர்த்தம் வரும். இந்த குறிப்பிட்ட நேர இடைவெளியில் கடனின் ஒரு சிறு பகுதியை திருப்பி செலுத்தினால் அல்லது கடன்காரனின் வங்கி கணக்கில் சிறிதளவு தொகையை அனுப்பினால் அந்த கடன் மிக விரைவில் முற்றிலுமாக அடைந்துவிடும் என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமை லட்சுமி குபேர பூஜை. வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டை சுத்தம் செய்து மாலையில் இந்த எளிய வழிபாட்டை செய்யலாம். நெய் தீபம். பூஜை அறையில் லட்சுமி தேவி மற்றும் குபேரரின் படத்திற்கு முன் 2 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றவும். பச்சை கற்பூரம், ஏலக்காய். ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமான நீர் எடுத்து அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி அல்லது மல்லிகை பூ போட்டு லட்சுமி தேவியின் முன் வைக்கவும். வழிபாடு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஓம் வைஸ்ரவனாய ஸ்வாக. குபேர மந்திரம் ஆகிய மந்திரங்களை 108 முறை ஜெபித்து கல்கண்டு அல்லது பாயாசம் நைவேத்தியம் செய்யவும். செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் பைரவர் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை கடன்களை தீர்க்கும் சிறப்பு நாளாகும். அங்காரகன் செவ்வாய் கடனுக்கு உரிய கிரகம். பைரவர் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை மாலை ராகு காலத்தில் 3 மணி முதல் 4:30 மணி வரை அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று சொர்ண ஆகாஷ்ண பைரவருக்கு அல்லது ருண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு தேங்காய் முடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அபிஷேகம். சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் பஞ்சாமிர்தம் அல்லது தேன் அபிஷேகம் செய்து வழிபடுவது கடன் சுமையை குறைக்கும். வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள். கல்லுப்பு பரிகாரம். வெள்ளிக்கிழமை காலையில் வாங்கும் கல்லுப்பு லட்சுமி தேவியின் அம்சமாகும். ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி பூஜை அறையிலோ அல்லது வீட்டின் வடகிழக்கு ஈசானிய மூலையிலோ வைக்கவும். வாரம் ஒரு முறை அந்த உப்பை தண்ணீரில் கரைத்துவிட்டு புதிய உப்பை மாற்றவும். பச்சை கற்பூரம் ஏற்றி வைப்பது. வீட்டில் பணப்பெட்டி அல்லது பீரோவில் சிறிதளவு பச்சை கற்பூரம், ஏலக்காய் மற்றும் லவங்கம் ஆகியவற்றை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி வைக்கவும். இது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி சுப விரயங்களை உண்டாக்கும். அன்னதானம். பறவைகளுக்கு உணவு. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கோ அல்லது பறவைகள் விலங்குகளுக்கோ குறிப்பாக எறும்புகளுக்கு அரிசி மாவு உணவு அளிப்பது பூர்வ புண்ணிய தோஷங்களை போக்கி கடன் சுமையை குறைக்கும். தவிர்க்க வேண்டியவை. வாஸ்து சாஸ்திர குறிப்புகள். சூரிய அஸ்தமனத்திற்கு பின் மாலையில் வீட்டை பெருக்குவதோ குப்பையை வெளியே கொட்டுவதோ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ கூடாது. கடன் வாங்கும் நாட்கள். செவ்வாய்க்கிழமைகளில் எக்காரணம் கொண்டும் புதிதாக கடன் வாங்கக்கூடாது. ஆனால் கடனை திருப்பி கொடுக்கலாம். சொட்டும் நீர். வீட்டில் குழாய்களில் தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருந்தால் அதை உடனடியாக சரி செய்யவும். தண்ணீர் வீணாவது செல்வ சிதைவை குறிக்கும்.